இவ்வளவு விநாயகரும் நம்ம பண்ருட்டில தாங்க செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி ஆஃபர் தான் பார்க்க போறோம். அடடடடா, என்ன அழகு, கொள்ள அழகு, அவ்வளவு திருஷ்டி பட்டுரும் செல்லம். நம்ம ஷூட் எடுக்க வந்தா என்னென்ன சேட்டையெல்லாம் பண்ணுறோம். வாவ், அவ்வளோ சாஃப்டாக, அவ்வளோ அழகாக, க்யூட்டான ஒர்க்காக இருந்தது. பார்க்குறதுக்கு அவ்வளோ எக்ஸைட்டிங்காக இருந்தது. அண்ட் விநாயகர் சதுர்த்தி வந்துருச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ஜெயஸ்ரீ. அண்ட் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம பிள்ளையாருக்கு பர்த்டே வரப்போகுது. ஸோ பர்த்டே பேபிக்கு அழகழகான டிசைனான கலர்ஃபுல்லான அலங்காரம்லாம் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி நான் வந்து ஒரு ஷூட்டுக்கு வந்தேன், ப்ரொமோஷன் ஷூட் வந்தேன். அன்எக்ஸ்பெக்டடாக எனக்கு இந்த லொக்கேஷன் கிடச்சிது. இந்த இடத்துல எங்களுக்கு ஒரு கிளிப் எடுக்க வேண்டியது இருந்தது. ஸோ நான் நம்ம சேனலுக்காகவும் கிளிப் எடுத்துக்கிட்டேன். ஒவ்வொரு விநாயகரும் அவ்வளோ அழகாக, அற்புதமாக, சூப்பராக செஞ்சிட்டு இருந்தாங்க. அது இந்த இடம் எங்கே அப்படின்னு நான் வீடியோவோட எண்டில் சொல்கிறேன். ஒவ்வொரு விநாயகருமே ஒவ்வொரு டிஃப்ரென்ஸில் இருந்தாங்கங்க. அதாவது ஒரு விநாயகர் பார்த்திங்கன்னா முருகனோட இருந்தார், ஒரு விநாயகர் பார்த்திங்கன்னா குதிரையில் இருந்தார், ஒரு சில விநாயகர் பார்த்திங்க அப்படின்னா மயில் வாகனம், அன்னபட்சி வாகனம், சிங்க வாகனம், அவ்வளோ அழகாக பிரம்மாண்டமாக தத்ரூபமாக செஞ்சுருந்தாங்க. எத்தனை பேருக்கு விநாயகரை பிடிக்கும் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம ஈஸியாக வந்து பிள்ளையாரை வாங்கி கரைச்சிடுறாங்க அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். இல்லைங்க, இதில் அவ்வளோ வேலைப்பாடுகள் இருக்குது. அண்ட் இந்த விநாயகரை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆஞ்சநேயரோட சேர்ந்து ஒரு காட்சி அளித்தார், ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் இந்த விநாயகர் பார்த்திங்கன்னா முருகபெருமானோட அழகாக அப்படியே ஒரு லுக்கு கொடுத்துட்ருக்காரு. ஒவ்வொரு விநாயகருக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷலாக ஏதோ ஒரு இனிக்குவான ஒரு விஷயத்தை கொடுத்துருந்தாங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 ஆஃப் ஒரு பிள்ளையார்ஸ் இருப்பாங்க. அவ்வளோ பிள்ளையாரும் ஒரு இடத்துல பார்க்கும்போது எனக்கு கையும் ஓடலை, காலும் ஓடலை, நீதானாங்கிற மாதிரி. இங்கே பார்த்தீங்களா டிராகனில் வந்து பிள்ளையார் செஞ்சுருக்காங்கங்க. கலர்ஃபுல்லான டிராகன்ஸோட பிள்ளையார் செஞ்சுருந்தாங்க. பசுங்கன்று இருக்க மாதிரி பிள்ளையார் செஞ்சுருந்தாங்க. ஓவரால் வியூ பார்த்திங்கனாவே அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்தது. அண்ட் ஒரு சில விநாயகர் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வேலைப்பாடுகள் முடிஞ்சிருச்சு. அந்த கண் இருக்கு இல்லையா, அந்த கண் வந்து இனிமே தான் வந்து பெயிண்ட் பண்ணி திறப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு விநாயகர் கையிலையும் பார்த்தீங்கன்னா பிரசாதம் வித்தியாசமாக இருந்தது. அண்ட் அவங்க அந்த ஸ்டைலாக உட்காந்துருக்க போஸ் நல்லா இருந்தது. கலர்லாம் அவ்வளோ அழகாக அட்ராக்ஷனாக பண்ணியிருந்தாங்க. எனக்கு இந்த குடோன் விட்டு வெளியில் வரவே மனசு இல்லைங்க. நான் பூந்து நமக்காக வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்தேன். இந்த விநாயகர் சதுர்த்தி பார்த்திங்கன்னா நம்ம அவ்வளோ கோலாகலமாக செலிப்ரேட் பண்ணுறோம். ஊர் மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தவங்க பொறுப்பு எடுத்துக்கிட்டு விநாயகர் சதுர்த்திக்கு அந்த காசெல்லாம் கலெக்ட் பண்ணி விநாயகர் சிலையை வாங்கி பூஜை பண்ணி அதை கொண்டுட்டு போய் கரைப்பாங்க. அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும். ஸோ அந்த விநாயகர்கள்லாம் பார்த்திங்கன்னா இங்கே ஒன்று கூடி இருந்து எனக்கு காட்சி அளிக்கிறது எனக்கு அவ்வளோ வந்து ஹாப்பினஸாக இருந்தது. வேல் வச்சுண்டு ஒரு சில பிள்ளையார் இருக்காங்க. ஒரு சில பிள்ளையார்லாம் பார்த்தீங்கன்னா இப்போது மாடர்ன் பிள்ளையாரெல்லாம் இருந்தாங்க. டிராகன்ஸ், நம்ம பசங்களுக்குலாம் டிராகன்ஸ் பிடிக்கும்னு அவ்வளோ அனிமேஷன்ஸ்லாம் கொண்டுட்டு வந்து தத்ரூபமாக கொடுத்துருந்தாங்க. இந்த பிள்ளையார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன் என்னென்னலாம் எனக்கு தெரியல, ஒவ்வொரு பிள்ளையாருமே எனக்கு பிடிச்சிருந்தது. அவ்வளோ அழகாக செதுக்கி இருந்தாங்க, அவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த பிள்ளையார்லாம் வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து உருவாக்கிட முடியாது. இதுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ வேலைப்பாடுகள் இருக்குது. ஒரு பிள்ளையாரை செய்கிறதுக்கு இத்தனை நாட்கள்னு கணக்கு இருக்குது. மழையில் நனையாமல் பாதுகாக்கிறாங்க. ஓவராலாக இந்த ஒட்டுமொத்த பிள்ளையாரும் வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் குடோன்குள்ளே இருக்காங்க. ஒவ்வொரு பிள்ளையாருக்கும் ஒவ்வொரு வித்தியாசம். இந்த பிள்ளையார் பெயிண்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் இருப்பாங்க. நான் அதையும் உங்களுக்கு வியூ பண்ணி காட்டுறேன். அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இதுக்கு வந்து அதை தண்ணியில் போட்டால் கரையிற மாதிரி உண்டான ஒரு மெட்டீரியல் வச்சு இதை வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. என்னென்ன டிசைன் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி க்ரியேட் பண்ணி வெயிலில் காய வச்சிடுறாங்க. ஆக்சுவலி நான் வந்து ஒரு ஷூட்டுக்கு வந்தேன். அப்போ இது வந்து எனக்கு வந்து அன்எக்ஸ்பெக்டடாக இந்த வீடியோ கிளிப்ஸ் கிடச்சிது. ரொம்ப செம்மையாக அப்படியே செம்ம பியூட்டிஃபுல்லாக இருந்தது. நம்ம பண்ருட்டியில் செம்மையாக இந்த மாதிரி ஒரு பிளேஸ் ஷூட் எடுத்தது அவ்வளோ வந்து ஒரு ஹாப்பியாக இருந்தது. போகலாமா?
ஆக்சுவலி கண்டென்ட்டுக்கு ஷூட் எடுக்கிறதுக்கு வந்தோம். எடுத்து முடிச்சாச்சு. இருந்தாலும் கிளம்புறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக ஓவராலாக இது நம்ம ஸ்டார்ட்டிங்லேருந்து காமிச்சிடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த கிளிப் எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த பிள்ளையார் டிசைன் பண்ணி காய வச்சுடுறாங்க. அதை எடுத்து உள்ளே வச்சுட்டு அது கலர்ஃபுல்லாக நம்ம அந்த கிரீடம் மாதிரி வைக்கிறோம் இல்லையா, அதுக்கெல்லாம் வந்து ஒரு கோல்டன் கலர் மாதிரி கலர் கொடுத்து டிசைன் பண்ணுறாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து இனிக்குவாக பண்ணுறாங்கங்க. இந்த கலர்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பார்க்குறதுக்கு கோல்டன் மாதிரி இருக்குது. அதில் வந்து ஆரஞ்சு மிக்சிங் ஆஷ் கலர்லாம் மிக்ஸ் பண்ணி அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொடுக்குறாங்க. இவ்வளோ பிரம்மாண்டமாக இவ்வளவு விநாயகரும் ஒரே இடத்துல பார்த்துருக்கேன். அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. அண்ட் எங்களுக்கு வந்து ஷூட்டுக்கு டைம் ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து ப்ரொமோஷன் ஷூட்டுக்கு இப்போ போயிட்டுருக்கேன். அண்ட் எனக்கு வந்து இன்னும் வந்து இந்த பிள்ளையாரை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லணும், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசையாக இருந்தது. பிள்ளையார் சதுர்த்தி, விநாயகர் சதுர்த்தி வந்து அவ்வளோ பிரம்மாண்டமாக குளக்கட்டையெல்லாம் பண்ணி அவ்வளோ செம சூப்பராக நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ அந்த விநாயகரை தயாரிக்கிற இடம் ஒவ்வொரு குடோனையும் நான் இப்போ உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். ஆன் தி வே ஃபுல்லாகவே வந்து அந்த விநாயகர் குடோன்ஸ் தான் இருக்குது. அண்ட் இந்த பிளேஸ் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா, நம்ம பண்ருட்டியிலேருந்து ஷார்ப்பாக ஒரு 10 to 15 மினிட்ஸ் நீங்கள் காரில் வந்தீங்கன்னா 15 மினிட்ஸ்க்கு இந்த பிளேஸ்க்கு வந்துடலாம். வையாபுரிப்பட்டினம் அப்படின்ற ஏரியாவில் தான் இந்த குடோன், அதாவது விநாயகர் செய்யக்கூடிய குடோன்லாம் இருக்குது. குட்டி பிள்ளையார்லேருந்து பெரிய பிள்ளையார் வரையிலும் டிஜிட்டலாக இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி அத்தனை பிள்ளையார்களும் வந்து இங்கே லொக்கேட் ஆகிருக்காங்க. அண்ட் இப்போ இந்த ஒரு 2 டேஸ் மட்டும்தான் இந்த பெயிண்டிங் ஒர்க்லாம் நடக்குமா. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் கிளம்பி விறுவிறுன்னு ஊர்வலமாக போக ஆரம்பிச்சிருவாங்களாம். அவ்வளோ அழகு. ஒவ்வொரு விநாயகரும் வந்து அவ்வளோ பிரகாசமாக ஜொலிச்சுக்கிட்டு இருக்காங்கங்க. இவங்க எல்லாம் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஏரியாவுக்கு போக போகிறாங்க. வணக்கம் வணக்கம், க்யூட்டாக எனக்கு அவ்வளோ சாஃப்ட் டச் ஃபீல் இருந்தது. இந்த இடத்துக்கு குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. அண்ட் அனைவருக்கும் அட்வான்ஸாக இனிய விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே கணேசா. என்ன வெரைட்டிலங்க உங்களுக்கு விநாயகர் வேணும்? டிராகன் வச்சு வேணுமா, பசுமாட்டில் வேணுமா, புலியில் வேணுமா, சிங்கத்தில் வேணுமா, அட மயிலில் வேணுமா, அன்னபட்சியில் வேணுமா, அவ்வளவு ஏன் அந்த கன் இருக்குல்ல, கன் வச்சு வேணுமா, எதுலங்க வேணும்? வகை வகையான பிள்ளையார வாங்க, நாம பண்ருட்டி வாங்க. வெயிட், இந்த வீடியோ பெய்ட் ப்ரமோஷன்ஸ்லாம் கிடையாது. ஆனால் இந்த வீடியோ எனக்கு நம்ம சேனலில் அப்லோட் பண்ணணுன்னு இருந்தது. அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. ஒவ்வொரு பிள்ளையரும் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ குஷியாக இருந்ததுங்க. ஸோ என்னோட ஹாப்பினஸ் உங்களுக்கும் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதனால தான் இந்த வீடியோ எடுத்தேன். அண்ட் நம்ம சேனலில் டெம்பிள் பற்றின வீடியோஸ் நல்லாவே ரீச் ஆகும். அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு வித்தியாசமான ஒரு க்ரியேட்டிவிட்டியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகர் குடோன்குள்ளே வந்து நிறைய விநாயகரை பார்த்த திருப்தி எனக்கு இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சதுனா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டாடா பாய், லவ் ஆல் மக்களே.